பாருங்க, சூப்பர். என்னடா மறுபடியும் வாழை இலை அறுத்துட்டு வரான்னு பார்க்குறீங்களா? பலாப்பழம் இன்றைக்கி வரைஞ்சி சாப்பிட போகிறான்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இன்றைக்கி பலாக்காயை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். என்னடா இவன் பலாக்காயை வச்சு என்னடா டிஷ்ஷு செய்ய போகிறான்னு பார்க்குறீங்களா? பலாக்காயை வச்சு சிப்ஸு செய்ய போகிறேங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாம் இன்றைக்கி இதை நம்ம ஊரில் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம எண்ணெயை எடுத்துக்கணுங்க. எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, கத்திலையும் கையிலையும் தரைக்கணும். பலா இது வந்து பழம் இல்லை, காய். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் பழத்தை விட. அதனால் வந்து கத்தியை கொஞ்சம் அந்த பால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கத்திலையும் கையிலையும் நல்லா தடவிக்கணுங்க. இந்த மாதிரி இலை எதுக்கு போகிறோன்னா, டைல் வந்து ரொம்ப கரையாயிடுமோன்ற ஒரு பயத்தினால டைல் போட்டு இலையை போட்டு வச்சுருக்கோம். பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் தடவி கூட இதை பாருங்கள், எண்ணெய் தடவி கூட எவ்வளோ பால் ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இதில் அதில் அப்படியே சும்மா தேய்ச்சி விட்ற வேண்டியது தான். தோல் மேலே தேய்ச்சி விட்டுட்டேன் பாருங்க. அரைச்சாச்சுங்க ஒரு வழியாக. இது எப்படி சிப்ஸு போட போகிறேன்னா, பழத்தில் சொலை எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தாங்க எடுத்து வச்சுக்கணும். அது கட் பண்ணி அதை எடுத்துக்க வேண்டியதாங்க. இதை எடுத்து நம்ம இன்னொரு வெசலில் மாற்றி வச்சுக்க வேண்டியதாங்க. இதை கட் பண்ணி இதிலிருந்து சொலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாம் முழு சொலையாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்றும் பழம் இல்லைங்க, காய் தான். எப்படியா இருந்தாலும் சிப்ஸு தான். சிப்ஸுக்கு நம்ம கட் பண்ணி தான் போடுவோம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்குங்க நம்ம எடுக்க. இதை பாருங்கள், இந்த நடுவில் இந்த வெள்ளை கலரில் ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் கொஞ்சம் கழித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சொலை எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பாருங்கள், புட்ட உடனே எப்படி பிச்சுக்கிட்டு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியாக எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே கையிலே எடுத்துடலாம். அது பாருங்கள் சொலைய. வெள்ளை ஸ்டீம்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஒரு போல போனீங்கன்னா அப்படியே சொலை சூப்பராக எடுத்து பாருங்க. ஐயோ வச்சுக்கிச்சிங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சொலை வந்திருக்கு பாருங்கள். இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour ப்ராசஸ் ஆகி போச்சுங்க. இன்னும் இதில் வந்து கொட்டை எடுக்கணும். கொட்டை எடுத்துகிட்டு அதை சிப்ஸு சைஸுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சொலையெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. வேஸ்ட்டாக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளில போட்டாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொலையை ஒட்டி இந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்கின் ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குங்க. அந்த ஸ்கின்னை க்ளீன் பண்ணிடணும். அது சிப்ஸுக்கு வந்து சரியாக இருக்காது, அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதை எடுத்துடணும். அதே போல் வந்து இந்த கொட்டையை எடுத்து வச்சுருங்க. இந்த கொட்டை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லாச்சும் காரக்குழம்பு இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி நீங்கள் வெறுமனே அவிச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி சிப்ஸு போடணுங்க. அதை நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்க்கலாங்க. சொலை தனியாக, கொட்டை தனியாக, இந்த வெள்ளை தோல் தனியாக, இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சொலையை சிப்ஸுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறேங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சுக்கிட்டு இது பாருங்கள், ஒரு சொலை எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 பீஸாக இருக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு முழு சோலை எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த முழு சோலைங்களா, இது ஜஸ்ட் அப்படி பிரித்து போட்டாலும் ஓகே தான், கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். அவ்வளோதாங்க. இந்த சைஸில் கட் பண்ணி போடணும். நான் ஃபைனலாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. இதை பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுதுங்க. இனிமேல் நம்ம கடாயில் எண்ணெயும் ஊற்றி சிப்ஸு போட வேண்டியதாங்க. என்னென்ன அவன் காலை கிளப்பிட்டு உட்காந்துட்ருக்கான்னு பார்க்காதீங்க. இந்த வேலை நான் தெரியாமல் இறங்கிடுங்க. உட்காந்து 3 மணி நேரமாக வேலை செய்கிறேன். எல்லாம் தோன்றாங்க அதோன்றாங்க. ஒருத்தர் மாடு கட்ட போயிட்டாங்க, ஒருத்தர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. என் கதை அதோ கதையாக இருக்குங்க. தெரியாமல் வந்துட்டுங்க இந்த வேலையில். இனிமேல் இவ்வளோ பெரிய டாஸ்க் எடுக்க மாட்டேன். உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி என்னோடய லிமிட்டை நான் குறைச்சிக்க போகிறேங்க. அவ்வளோதாங்க, நேரம் வந்துருச்சுங்க. பற்ற வச்சு சிப்ஸு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து வச்சு தவா வச்சாச்சுங்க. தவா வச்சுட்டு தவா காய்தான்னு பார்க்கணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அது வரைக்கும். அதாங்க தவா காய்ஞ்சதுங்க. நம்ம இப்போ கோல்டு வின்னர் என்ன தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை ஊற்றுருங்க. போதுங்களா? இப்போதான் நட்டினி பாப்பா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. யாரும்மா உன்னை தூக்கி இங்கே உட்கார வச்சா? அம்மாவா?
அச்சோ, உட்கார உட்கார உட்கார. அப்பா சிப்ஸ் செஞ்சு தாத்தா. பாருங்க எண்ணெய் காஞ்சதா இல்லைன்னு ஒன்று போட்டு செக் பண்ணிட்டு இருங்க. எண்ணெய் இப்போ தான் கொஞ்சம் சூடாகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அது பொரிய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க நான். ஐ திங்க் எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. நம்ம இப்போ சிப்ஸ் போட வேண்டியது தாங்க. இது பாருங்க, தபா தபான்னு போட்டிங்கன்னா கையெல்லாம் வந்து எண்ணெய் போட்டுவிடுங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆயிலில் நெருப்புலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இதில் நல்லா வறுந்துட்டு இருக்குங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகணுங்க. அது வரைக்கும் இது நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் மாட்ரேட்டான ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை வச்சிங்கன்னா அப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் மாட்ரேட்டான ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்டு இருக்குங்க. சிப்ஸ் போட்டுகிட்டே இருக்கிற கேப்பில் வந்து ஒய்ஃப் வந்து டீ கேட்டுட்டாங்க. நம்மளால் தட்ட முடியாதுல்ல, அதனால டீ போட ரெடி ஆகிட்டோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் காஞ்ச பால் இருக்குங்க. நான் நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை டீக்கு யூஸ் பண்ணுறேங்க. அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே அதை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம சூப்பராக எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படி சவுண்டு கேட்குது பாருங்க. அவ்வளோதாங்க. இதை தெரிஞ்சு இன்னொரு ஈல்டு போடலான்னு நினைக்கிறேன். போதுமா? பொண்டாட்டிக்கு டீ செஞ்சு கொடுத்தா என்னங்க பாவம் வந்து சேரப்போகுது. செஞ்சு கொடுத்துட்டு போக வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. மீதி போயிருக்கிற டீயை நம்ம குடிச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ஃபைனல் ரவுண்டுங்க. ஆல்ரெடி 2 ரவுண்டு எடுத்தாச்சு. இதுதான் ஃபைனல் ரவுண்டு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்குங்க. இதில் லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்குங்க. பாருங்கள், இதில் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்ல ஒரு குலுக்கு அப்படி குலுக்குனிங்கன்னா டேஸ்டான சிப்ஸ் ரெடிங்க. என்னடா அவன் இவ்வளோ பெரிய பலாப்பழத்தை போட்டுட்டு இவ்வளோ தான் சிப்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த வாட்டி வந்து காய் நிறைய வச்சுச்சிங்க. முந்தைய வாட்டிலாம் காய் கம்மியாக தான் இருக்கும், சதை அதிகமாக இருக்கும், கொட்டை சின்னதாக இருக்கும். இந்த வாட்டி நிறைய காய் இருக்குவே, வளம் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு, பைப்ரிகேட் ஆகிடுவே. கொட்டை பெரிய பெரிய கொட்டையாகவும், சொலை வந்து நிறைய சொலை, பட் சதை வந்து கம்மியாக ஆகிடுச்சிங்க இந்த வாட்டி. அதனால தான் இதில் சதை இல்லாததுனால சிப்ஸ் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. எனிஹோ கிறிஸ்பியான ஒரு சிப்ஸுக்கு ரெடிங்க. சில்லுன்னு மழை சூடான சிப்ஸு பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பிங்க பாருங்க.